அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்று வெள்ளிக்கிழமை இந்த ஒரு விளக்கு ஏற்றுங்கள், சகல செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படி என்ன விளக்கு நாம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்பவே சிறப்பான நாள். ஏன்னா மற்ற நாட்களில் நம்ம இறை வழிபாடுகள் செய்யாவிட்டாலும் இந்த வெள்ளிக்கிழமை அன்று கட்டாயம் எல்லாருமே ஒரு சின்ன தீபமாவது ஏற்றி வீட்டில் வழிபாடு செய்வாங்க. அப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் நாம் வழிபாடு செய்யும் பொழுது முக்கியமாக ஏற்றக்கூடிய தீபம் அப்படின்றது ஒன்று இருக்குது. நம்மளுடைய முன்னோர்கள் ஆதி காலத்திலிருந்தே சில தீபங்களை ஏற்றிட்டு வந்தாங்க. இப்போ இடையில பல பரிகார தீபங்கள் வந்திருந்தாலும் நம்மளுடைய முன்னோர்கள் ஆதி காலத்திலிருந்தே நம்மளுக்கு சொல்லி வந்த தீபம் ஏற்றும் முறையை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த காமாட்சி தீபம், குத்து விளக்கு, இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிதாக எல்லார் வீடுகளிலேயுமே பொதுவாக வழிபாடுகளுக்கு உகந்த விளக்காக ஏற்றி வந்தாங்க. அதுலேயும் நீங்கள் மதுரை பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காமாட்சி தீபமும் இந்த குத்து விளக்கும் ரொம்ப முக்கியமாக அவங்க ஏற்றக்கூடிய தீபம். ஒவ்வொரு வீட்டு பூஜை அறையிலையும் பார்த்தீங்கன்னா காமாட்சி தீபம் சென்டரில் வச்சுட்டு 2 பக்கமும் குத்து விளக்கு வைப்பாங்க. இவங்க ஆதி காலத்துல இருந்தே இப்படித்தான் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சாங்க. அந்த வகையில் நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா வழி வழியாக இந்த விளக்கை ஏற்றிட்டு வர்றாங்க. இந்த தீபத்தை நாம ஏற்றுவதனால் முப்பெரும் தேவியரினுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும். பொதுவாக வெள்ளிக்கிழமை அன்று நம்ம மகாலட்சுமி தாயாரை சிறப்பாக வழிபாடுகள் செய்வோம். அப்படி நீங்க வழிபாடு செய்யும் பொழுது ஏற்றக்கூடிய விளக்கு என்ன அப்படின்னா குத்து விளக்கு. இது எல்லார் வீடுகளிலேயுமே இருக்கக்கூடிய ஒரு விளக்கு. அப்படின்னா இந்த குத்து விளக்கு கட்டாயம் இருக்கணும் எல்லார் வீடுகள். அதுலேயும் ஒரு விளக்காக இதை நம்ம வாங்கவும் கூடாது, வைக்கவும் கூடாது. பூஜை அறையில் 2 விளக்கு தான் வாங்க வேண்டும். 2 விளக்குகள் தான் குத்து விளக்கு வைக்கணும். அந்த குத்து விளக்குல முப்பெரும் தேவியும் வாசம் செய்வதாக ஐதீகம். அடியில பார்த்தீங்கன்னா பார்வதி தேவியும், நடுவில் அந்த தண்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தண்டுல சரஸ்வதியும், நுனியில நம்மளுக்கு மயில் இருக்கும், தீபம் இருக்கும், எது வேணாலும் இருக்கும். அதுல மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம். அப்ப இந்த குத்து விளக்க நம்ம ஏத்தி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா முப்பெரும் தேவியரினுடைய அருளும் நம்மளுக்கு ஒன்றாக கிடைக்கும். இப்போ கோவில்கள்ல விளக்கு பூஜை செய்யறாங்க அப்படின்னா பாத்தீங்களா, குத்து விளக்க தான் வச்சு விளக்கு பூஜை செய்வாங்க. காமாட்சி விளக்கோ இல்ல வேற எந்த ஒரு விளக்கையும் அவங்க அதற்கு பயன்படுத்த மாட்டாங்க. ஏன் அந்த குத்து விளக்க மட்டும் அவங்க விளக்கு பூஜையில பயன்படுத்துறாங்க அப்படின்னா இந்த குத்து விளக்குல தான் முப்பெரும் தேவியும் இருக்கிறதுனால 3 தெய்வங்களினுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கணும். அப்படிங்கறதுனாலதான் விளக்கு பூஜை அப்போ இந்த குத்து விளக்க பயன்படுத்துறாங்க. இந்த குத்து விளக்க அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி பித்தாளையில வாங்கலாம், வெண்கலத்துல வாங்கலாம், வெள்ளியில வாங்கலாம். இந்த 3லையுமே நீங்க இந்த குத்து விளக்க வாங்கிக்கலாம். உங்க வசதிக்கு ஏற்ப பெருசோ சின்னதோ வெள்ளியோ பித்தாளையோ எது உங்களால முடியுமோ அதை வாங்கிட்டு உங்க பூஜை அறையில வச்சு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்றும் நீங்க இந்த குத்து விளக்கை ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் நடந்தே தீரும். அப்படி ஒரு அற்புதமான தீபம் தான் இந்த குத்து விளக்கு. இந்த குத்து விளக்கை நீங்க ஏற்றும் பொழுது ஓம் மகாலட்சுமியே போற்றி, ஓம் மகாலட்சுமியே போற்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த தீபத்தை நீங்க ஏத்தணும். இதுலயும் நிறைய பேருக்கு இந்த குத்து விளக்குல ஒரு சந்தேகம் வரும். ஒரே ஒரு பக்கம் மட்டும் திரி போட்டு ஏத்துவாங்க. 5 பக்கம் நம்மளுக்கு 5 முகங்கள் குத்து விளக்குல இருக்கும். அப்படி அந்த 5 முகத்திலையும் நீங்க திரி போட்டு 5 தீபங்களையும் நீங்க ஏற்ற வேண்டும். இது 2 குத்து விளக்குலையுமே நீங்க ஏற்றணும். ஒரு குத்து விளக்க மட்டும் ஏற்றக்கூடாது. அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி நம்முடைய வீடுகள்ல
ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த குத்து விளக்கை ஏற்றி நீங்க வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பா நீங்க என்ன வேண்டிக் கொள்கிறீர்களோ அதை அம்பாள் கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பாள். நிச்சயம் ஒரு தடவை நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டுல கண்டிப்பா எல்லாருக்குமே நல்ல வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வேலைக்கு போறோம், டைம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க கூட ரொம்ப எளிமையாக ஏற்றக்கூடிய தீபம் தாங்க. எதுவுமே இது நேர விரயமோ பொருள் விரயமோ கிடையவே கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குத்து விளக்கை ஏற்றி நாம வழிபாடுகள் செய்ய போறோம். எத்தனையோ பரிகார தீபங்களை வீட்டில் ஏற்றக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் நம்ம வீடுகளில் முக்கியமாக ஏற்றக்கூடிய தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று காமாட்சி தீபம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த குத்து விளக்கு. இந்த இரண்டையும் தான் நம்ம வீட்டில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் நெய் ஊற்றுவது அப்படிங்கிறது மிகச் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். எங்களால் முடியாதுமா அப்படிங்கிறவங்க ஏதாவது ஒரு விளக்கையாவது நெய் ஊற்றி ஏற்றிட்டு அதற்கு அடுத்தது நீங்கள் நல்லெண்ணெயை பயன்படுத்தி கொள்ளலாம். எந்த தவறுமே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பரிகார தீபங்கள் நிறைய நம்ம சொல்லுவோம். இந்த தீபத்தை வீட்டில் ஏற்றக்கூடாது, இதை நீங்கள் கோவிலில் தான் ஏற்றணும் அப்படின்னு. ஆனால் இந்த குத்து விளக்கும் காமாட்சி அம்மன் விளக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் எப்பவுமே வழியாக அவங்க இந்த தீபத்தை தான் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க. காமாட்சி தீபம் நம்ம எப்பொழுதும் ஏற்றக்கூடிய தீபம் தான், அது எந்த தவறுமே கிடையாது. ஆனால் இந்த குத்து விளக்கை பயன்படுத்தி நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது கண்டிப்பாக நான் மேற்சொன்ன மாதிரி 3 தெய்வங்களினுடைய அருளும் நம்மளுக்கு ஒரு சேர கிடைக்கக்கூடிய காரணத்தினால தான் இந்த குத்து விளக்குக்கு இவ்வளவு முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம். எல்லார் வீடுகளிலேயுமே கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு விளக்கு அப்படின்னா இந்த குத்து விளக்கு. நாம திருமணம் முடிந்து ஒரு பெண்ணை அனுப்புறோம் அப்படின்னா அவங்க முதல்ல அந்த குத்து விளக்கை தான் எடுத்துட்டு போவாங்க. அந்த அளவுக்கு இந்த குத்து விளக்குக்கு நிறைய நம்ம முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கிறோம். அதனால கண்டிப்பா இந்த தீபத்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்றும் நீங்க ஏற்றி அம்பாளை வழிபாடு செஞ்சு பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்க இந்த தீபத்தை ஏற்ற மறக்காதீர்கள். கை மேல உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான விளக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.